Hi guys, வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா most requested video. So dark circle வந்து எப்படி ஈஸி வேல கிளியர் பண்றது அதான் நம்ம பார்க்க போறோம். So இத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe and பக்கத்துல இருக்க bell icon மறக்காம click பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்னும் next updates நீங்க பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So இது எல்லாத்துக்கும் மெயின் இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த நட்மெக் இது வந்து ஜாதிக்காய் அப்படினு சொல்வாங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலயுமே வந்து இது அவேலபிளா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அத வந்து நல்லா இந்த கல்லுல இலச்சிக்க போறோம் உங்ககிட்ட வந்து ஏதாவது மஞ்சள் இலக்கிற கல்லு இருந்துச்சு அப்படினு சொன்னா கூட இலச்சிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சந்தனக்கட்டை இலக்கிற அந்த கல்லுல வந்து இந்த மாதிரி இலச்சிட்டு இருக்கேன் சோ ரோஸ் வாட்டர் இல்ல நார்மல் வாட்டர் கூட நீங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து இலச்சிக்கலாம் So இத வந்து நல்லா 1 minute கிளச்சிட்டீங்க அப்படினு சொன்னாலே நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வந்து கிடைச்சிரும் சோ நிறைய பேருக்கு இந்த ஜாதிக்காய் யூஸ் பண்றனால இரிட்டேஷன் ஃபீல் இருக்கு அப்படினு சொல்றீங்க பட் இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படினு சொல்லும்போது இரிட்டேஷன் ஃபீல் வந்து இருக்காது சோ நல்லா வந்து இளச்சிட்டேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு இன்கிரிடியன்ட் கிடைச்சாலே போதும் சோ நம்ம அதிகமா இந்த மாதிரி இளச்சி எடுத்தோம் அப்படினு சொன்னாதான் நமக்கு வந்து கண்டிப்பா இரிட்டேஷன் ஃபீல் இருக்கும் கொஞ்சமா தான் நான் எடுத்துக்கிறேன் நீங்க வீடியோலயே வந்து பார்க்கலாம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரியா தான் இருக்கும் இத வந்து ஒரு சின்ன பவுல்ல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாட்டரியா இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த இன்கிரிடியன்ட்டுமே ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதுல வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்க போறேன் அதுக்கு வந்து இந்த ரோஸ் வாட்டர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சோ இந்த ரோஸ் வாட்டர் எப்படி மேக் பண்றது அப்படின்ற லிங்க் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கோங்க சோ உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்ல அப்படினு சொல்லும்போது நீங்க வந்து நார்மல் வாட்டரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வாட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சோ பாத்தீங்கன்னா வந்து நல்லா mix பண்ணிடணும் mix பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இல்ல ஏதாவது திப்பியா இருந்துச்சு அப்படினு சொன்னா கூட அதை வந்து வெளிய எடுத்துருங்க சோ இப்போ வந்து இத வந்து டிப் பண்ணிக்கிறதுக்காக நான் காட்டன் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து இது வந்து நல்லா திக்காவே இருக்கும் இந்த காட்டன் பேட் உங்ககிட்ட எந்த காட்டன் பேட் இருக்கோ அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி காட்டன் பேடே இல்ல அப்படினு சொல்லும்போது டிஷ்யூ பேப்பரை வந்து டபுளா மடிச்சு இந்த மாதிரி வந்து இதல டிப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஐக்குமே சோ நான் ரெண்டு காட்டன் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இல்ல நல்லா டிப் பண்ணி வச்சிடுறேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது உள்ள வந்து இந்த மாதிரி வச்சிடுறேன் இதுல வந்து ஒரே காட்டன் பேட் வந்து உடனே அப்சர்வ் பண்ணிட்டதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அகைன் வந்து இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படினு சொன்னா ரெண்டு காட்டன் பேட்லயும் நமக்கு வந்து mix ஆகும் சோ இத வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுறேன் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க சோ எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ரோஸ் வாட்டர் என் ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நான் வந்து எந்த ஒரு நேச்சுரல் இன்கிரிடியன்ட்டும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் நீங்க நார்மல் வாட்டர் இருந்தா கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஐ ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு எப்படி ஜாதிக்காய் யூஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு இரிட்டேஷன் ஃபீல் இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி மெயினா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் சோ இத வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயை மூடியே இருக்க போறோம் அப்படின்றதால நான் சும்மா இத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிக்கோங்க ஏனா போர் அடிக்கும் நமக்கு இந்த காட்டன் பேடை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு உங்க ஐக்கு மேல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க இந்த காட்டன் பேட் வந்து நமக்கு வெட்டா இருக்கு அப்படின்றனால நம்ம ஐல வந்து அப்படியே ஒட்டிக்கும் கீழ எல்லாம் வந்து விழுந்துராது சோ வெட்டா இல்ல அப்படினு சொன்னா மட்டும் தான் வந்து கீழ விழுந்துரும் நல்லா இது ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து 15 மினிட்ஸ்க்கு இப்படியே தான் இருக்கணும் வேற எதுவுமே பண்ணிக்க கூடாது நீங்க பாட்டு கேக்குறது இல்ல டிவி கேக்குறதுன்னா மட்டும் வந்து கேட்டுக்கலாம் இத வந்து ஒரு நாள் உங்களுக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப வந்து நீங்க பண்ணிக்கலாம் சோ டெய்லியுமே பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டர் டார்க் சர்க்கிள் வந்து சீக்கிரமா கியூர் ஆயிடும் 15 மினிட்ஸ் கழிச்சு நான் ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கூலிங் கண்டென்ட் அதுவும் இல்லாம நான் வந்து வாட்டரை வந்து கூலிங்கா வச்சிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சோ இது நம்ம வைக்கும்போது கண்ணு வந்து இன்னமும் நமக்கு கூலிங்கா இருக்கும் அப்பதான் நமக்கு வந்து டார்க் சர்க்கிள் வந்து கிளியர் ஆகும் சோ அந்த காட்டன் பேடையே வச்சு நான் ஐயை வந்து க்ளீன் பண்ணிட்டு ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்போ ஃபேஸ்ல வந்து நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து இந்த டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் சோ ஐ வந்து எனக்கு நல்லாவே கூலிங்கா இருக்கு ஹீட்னால தான் நமக்கு மோஸ்ட்லி டார்க் சர்க்கிள் வருது சோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நம்ம டார்க் சர்க்கிளை வந்து கிளியர் பண்றதுக்கும் வராம இருக்கிறதுக்கும் தடுக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐ க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து இந்த பயோட்டிக்கோட ஆல்மண்ட் அண்டர் ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா எடுத்து உங்க ஐக்கு மேல ஃபுல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம ஐ க்ரீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து அப்ளை பண்ண கூடாது உங்களுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ தாராளமா எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க
ஐயை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவே வச்சுக்கோங்க. ட்ரை ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு அதுவும் ஒரு மெயின் ரீசன் நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் வரதுக்காக. ஸோ மோஸ்ட்லி வந்து ஐ கிட்ட வந்து ட்ரையாகவே வச்சுக்காதீங்க, மாய்ஸ்சரைஸாகவே வச்சுக்கோங்க எப்போவுமே. இந்த ஐ மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மெத்தடை வந்து டெய்லியுமே பண்ணுங்கள், சீக்கிரமாக உங்களுக்கு டார்க் சர்க்கிள் கிளியர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.